பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம கூடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்ம ஜெபித்து இந்த நாள் கூட நம்ம துவங்கலாம். நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த நாளில் கூட உங்களுடைய கிருபை நாள் கூட்டி சேர்த்துங்க நன்றி. இந்த கீபோர்டை நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள நாங்கள் கூட இருந்திருக்கிறோம். இதை கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் அன்று ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு ராயிலும் வீணாய் போகாதபடி இந்த முழுதுமாக கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். நம்ம இப்பொழுது கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 10 நிமிடம் நம்ம தியானிச்சு விட்டுட்டு நம்ம இன்றைக்கு நம்முடைய கிளாஸ்குள்ளே போகலாம். சரியா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரத்தில் ஆராதனை என்றால் என்ன அப்படின்றத குறித்து ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். ஆராதனை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் இருக்கிறது. அதிகமாக நாம் அதில் சொல்கிறது ஆண்டவரை உயர்த்துவது, தேவனோடு உறவாடுவது, தேவனோடு பேசுவது, தேவனுக்கு கீழ்ப்படிவது, நம்மை முழுமையாய் அவரிடத்தில் அர்ப்பணிப்பது, பாடல்களை மாத்திரம் பாடுவதல்ல, அவரை துதிப்பது, தேவனை ஆராதித்து நன்றி செலுத்தி ஜெயம் பெறுவது, இப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதுலேயும் ஒருவர் சொல்லியிருந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முதலாவது தேவனை துதித்து அதன் பிறகு பாடல்கள் மூலமாக, அதாவது பாடல்கள் மூலமாக அவரை ஆராதிக்கிறோம். அதற்கு ஒரு விளக்கமும் ஒரு பிராக்கெட்டில் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை வர்ணிப்பது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, இப்படி அநேக காரியங்களை நம்முடைய ஒரு கருத்துக்களாக, நம்முடைய ஐடியா, நம்முடைய தாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நமக்கு ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு ஒரு சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம இன்றைக்கு வாசித்து விடலாம். இதிலிருந்து தான் நம்ம ஒரு சில காரியங்களையும் தியானிக்க போகிறோம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிறதான ஆராதனை என்பதற்கு உள்ள அர்த்தமாக காணப்படுகிறது. அப்போது இதில் என்னென்ன காரியங்கள் இடம்பெற போகிறது என்பதையெல்லாம் குறித்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. அப்போது ஆராதனை என்பதற்கு வேதம் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லித் தருகிறது. அதில் மிகவும் முக்கியமாக 2 பகுதிகளாக நம்ம இந்த வசனத்திலிருந்து பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இதில் முதல் பகுதி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக, 2வது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்று நாம் பார்க்க முடிகிறது. சரி, வேதாகமத்தில் எத்தனை முறை தான் ஆராதனை என்ற வார்த்தை வந்திருக்கிறது, எப்படி இந்த வார்த்தையானது மற்ற புஸ்தகங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கடந்த வாரத்தில் எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்த பொழுது 108 முறை ஆராதனை என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 108 முறையிலையும் நம்ம எந்த புஸ்தகத்திலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து எபிரேயர் புஸ்தகம் வரைக்கும் தான் இந்த ஆராதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஆதி ஆகமத்திலும் இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இந்த ஆராதனை என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. ஓகே, இப்போது உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆராதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அப்படின்னா அவர்கள், அதாவது ஆதி ஆகமத்திலே இருந்த பரிசுத்தவான்கள் யாரும் தேவனை ஆராதிக்கவில்லையா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆராதித்தார்களா, ஆராதிக்கவில்லையா? ஆராதித்தார்கள் அப்படின்னா எஸ்னும், ஆராதிக்கவில்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணலாம். ஆராதித்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஏதாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியுது, இந்த ரெஃபரன்ஸ் படி நான் அவர்கள் ஆராதித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன், அல்ல இதுதான் ஆராதனை தான், இது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியமானது அவர்கள் ஆராதித்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேத வசனங்களையும் குறிப்பிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. நோ, ஆராதிக்கவில்லை. ஜோஷுவா ஜி அப்படின்றவங்க ஆராதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதானா? எஸ், ஆராதித்தார்கள். இன்னொரு நபர் ஆராதித்தார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சாங் ஆஃப் மோசஸ். சாங் ஆஃப் மோசஸ், மோசே யாத்ராகமத்தில் தான் வரார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதி ஆகமத்தில் அவர் இருக்கிறதாக தெரியவில்லை. ஓகே, தமிழ் வேதாகமத்திலே ஆராதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே, அதாவது நம்ம ஆபிரகாம் வர்ஷிப், ஓகே, ஆபிரகாம் ஆராதனை செய்தார். ஓகே, அநேகர் ஆராதித்தார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆபிரகாம் ஆராதித்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நல்லது. ஆனால் தமிழ் வேதாகமத்திலே நமக்கு ஆராதனை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆங்கிலத்திலே நாம் வர்ஷிப் என்று சொல்லுகிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தையானது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தமிழ் வேதாகமத்தில் தொழுது கொண்டார்கள், தொழுது என்று சொல்லி வருகிறதான இடங்களிலெல்லாம் ஆங்கில வேதாகமத்திலே வர்ஷிப் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் நம்ம ஆங்கில வேதாகமத்தில் இப்போ தமிழில் பார்க்கும் பொழுது இப்போ தான் ஏதோ 1-2 வேறு மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மற்றபடி தமிழில் நம்மிலே அநேகர், அதாவது 199 பேர் பயன்படுத்துகிறதான மொழிபெயர்ப்பு என்பது ஒரே மொழிபெயர்ப்பாக தான் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அநேக மொழிபெயர்ப்புகள் காணப்படுகிறது. அதிலே ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகளிலும் ஒரு சில வார்த்தைகள் வித்தியாசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலேயே நாம் வாசிக்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாளிலிருந்து அவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை ஒரு டிரான்ஸ்லேஷனில் அவர்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் அப்படின்ற முறையில் தான் இருக்குது. கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதே இடத்துலையே இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆராதனை செய்தார்கள் என்ற வகையில் தே வர்ஷிப் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விஷயத்திலும் கூட ஆங்கில வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறதான
மொழிபெயர்ப்புகளில் எல்லாமே என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆராதனை, வர்ஷிப் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம மற்ற புஸ்தகங்களிலேயும் பார்க்கும் பொழுது ஆராதனை என்று சொல்லும் பொழுது பலியை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நாட்களிலே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது அங்கே ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவர்கள் செலுத்தினதான அந்த பலியை குறிப்பிடுகிற வசனங்களை நம்ம வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த ஆராதனை என்று சொல்லப்படுகிறதான வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்து கொண்டே வரும் பொழுது ஆராதனைக்குரிய வஸ்திரம், ஆராதனைக்கு செல்லும் பொழுது பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஆராதனைக்குரிய பொருட்கள் அதாவது பனிமுட்டுகள் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் ஆராதனை இப்படி நடத்த வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் பண்ணினார்கள் என்றும் நம்ம வாசிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் சரி, இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலிருந்து குறிப்பிடுகிற பொழுதும் சரி நம்ம ஒரு சில காரியங்களை வாசிக்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் உதடுகளினாலே என்னை ஆராதிக்கிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையும் இருந்துச்சு, பிரியம் இல்லாத ஆராதனையும் இருந்துச்சு. இன்னும் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், சுய இஷ்டமான ஆராதனை என்றும் நாம் வாசிக்க முடிகிறது. அப்போது ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஏதோ நாம் நினைத்து கொண்டிருக்கிறபடி தான், இல்லை நமக்கு ஒரு திருப்தி வந்துருச்சுன்னா அதுதான் ஆராதனை என்றும் சொல்லுவதற்கு இல்லை. அப்போது ஆராதனை என்று சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது, எதை சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேதம் யாரை தொழுது கொள்ள சொல்லுகிறது, ஆராதிக்க சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய தேவனை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது தேவனுக்கு விருப்பமான ஆராதனை எது, தேவன் விரும்புகிற ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பழைய ஏற்பாடுகளிலே நம்ம ஆராதனை என்று சொல்லுகிற வருகிறதான இடங்களிலே பலி என்கிறதும் பரிசுத்தம், அதே நேரத்தில் எப்படி அதை செய்ய வேண்டும் என்கிறதும் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலேயும் நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். ரோமர் 12:1 எப்படிப்பட்டவர்களாய் இருந்து ஆராதனை செய்தால் அது புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். வருகிறதான வாரத்திலே அந்த வசனத்தை நீங்களும் தியானித்து கொண்டு வாருங்கள். அதே நேரத்தில் அந்த வசனத்திலிருந்து எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு தேவனை அப்படி ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ ஒரு வார்த்தை கேட்டோம், தொடர்ந்து நம்ம அதை பற்றி தியானிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஓகே, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம அதை பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ளே போகலாம். என்ன கேள்வி அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள் இருக்குது. தேர் ஆர் 27 புக்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட். சரிங்களா? அதில் புஸ்தகங்களில் இந்த கள்ளோபதேசம், அப்புறம் கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இது போல் தவறான போதனைகளை குறித்தோ அந்த நபர்களை குறித்து எச்சரிக்கை வார்னிங்ஸ் குறித்தோ 27 புஸ்தகங்களில் 26 புஸ்தகங்களில் இருக்குது. ஒரே ஒரு புஸ்தகத்தில் தான் அந்த என்ன சொல் தவறான உபதேசத்தை பற்றியோ இல்லை அந்த தவறான நபர்களை பற்றியோ எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை அந்த ஒரே ஒரு புஸ்தகத்தில். அந்த ஒரு புஸ்தகம் எது? எல்லாம் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம்.
யார் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள் இருக்குது. அது 27 புஸ்தகங்களில் ஒரே ஒரு புஸ்தகத்தில் மட்டும்தான் இந்த கள்ளோபதேசம், தவறான போதனை இதை பற்றி இல்லை. அது எந்த புஸ்தகம்? யூ கேன் ஆன்சர் நவ். புதிய ஏற்பாட்டில் ரூத் போட்டிருக்கீங்க. புதிய ஏற்பாட்டில் பிலேமோன் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் யூதா சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் யாக்கோபு சொல்லியிருக்கிறாங்க. வேற பிலேமோன் 2 பேர் பிலேமோன் சொல்லியிருக்கிறாங்க. பிலேமோனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்துருச்சு. மத்தேயு, சுபாஷ் புஸ்தகம் இருக்கா? அட்டண்டன்ஸ் போடுறார். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 27 புக்ஸ் இருக்குது. அந்த 27 புக்ஸில் ஒரே ஒரு புக்கில் மட்டும்தான் தேர் இஸ் நோ வார்னிங் அபவுட் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் ஆர் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். ஒரே ஒரு புஸ்தகத்தில் கள்ளத்துக்கு தரிசனம் இல்லை தவறான போதனை அதை பற்றி எதுவும் சொல்லப்படலை. ஒரே ஒரு புஸ்தகத்தில் தான். வாட் இஸ் தட் புக்? எபேசியர், ரோமர், ஓகே. ஸோ நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. 2 பேதுரு, 3 யோவான், ஜீசஸ். Because the main theme of Philemon is about forgiveness and reconciliation to Philemon. James. Okay. பிலேமோன் 3 பேர் பிலேமோன் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, த ரைட் ஆன்சர் இஸ் பிலேமோன் தான் சரியான ஆன்சர். மீதி எல்லா புஸ்தகத்திலையுமே நம்ம அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த வார்னிங்ஸ் இருக்கும். அதாவது ஃபால்ஸ் டீச்சிங்ஸை பற்றியோ அல்லது ஃபால்ஸ் டீச்சர்ஸை பற்றியோ வார்னிங்ஸ் இருக்கும். மற்றையெல்லாம் நிறையாவே இருக்கும். இயேசு தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்கிறாரு, நிறையா சொல்கிறார். யோவான் நிறையா எழுதுகிறார். சரிங்களா? வெளிப்படுத்தலையும் உண்டே. வெளிப்படுத்தலையும் இந்த தீர்க்கதரிசி கடைசியில் தண்டிக்கப்படும் இதெல்லாம் குறித்து கூட நிறையா இருக்குது. சரியா? வார்னிங்ஸ் அது இப்போ வெளிப்படுத்தலில் 7 சபைகள் சொல்லும் பொழுது நிறைய எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்குறார். பிலேமோன் நம்ம பிரதர் சொன்னது போல், மெல்வின் பிரதர் சொன்னது போல் அதுதான் சரி ஆன்சர். ஏன்னா பிலேமோன் மற்ற டீச்சிங்ஸை பற்றி இல்லை, ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த ஒனேசிமுங்கிறவர் இப்போது அங்கேருந்து பவுல்கிட்ட ஓடி வந்துட்டார். இப்போ திரும்ப ஒனேசிமுவை பிலேமோன்ட்டே அனுப்புகிறார். அப்போ இந்த பிலேமோன் இந்த மாதிரி ஒனேசிமு ஏற்றுக்க, அவன் முன்னாடி இருந்தது போல் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதுகிறார். ஸோ அந்த மாதிரி பிலேமோனுக்கு எழுதுறதுனால தான் பிலேமோனில் மட்டும்தான் எந்த ஒரு உபதேசத்தை எச்சரிக்கை இல்லை. ஓகே, அவர் டீச்சிங்ஸை பற்றியே பேசலை. ஸோ ஆனால் மற்ற 26 புஸ்தகங்கள்லேயும் ஃபால்ஸ் டீச்சிங்ஸை பற்றியும் ஃபால்ஸ் டீச்சர்ஸை பற்றியும் அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாவது இருக்குது. அப்போ இல்லைன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதாவது எது சரி அப்படிங்கிறத சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் எது தவறானதுன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். எது நல்ல பாலுன்னு சொல்கிறது முக்கியமோ அதே போல் எது விஷப்பாலும் சொல்கிறது முக்கியம். ஏன்னா நல்லதை குடித்தா அவனுக்கு உடலுக்கு ஆரோக்கியம், அப்போ இதுதாங்க நல்ல பால் அப்படின்னு சொல்லணும். அதே போல் விஷம் நிறைந்த பாலை குடித்தா அவன் செத்து போயிடுவான், அப்போ அதை குடிக்காதன்னு சொல்லணும். ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேதத்தில் 26 புஸ்தகத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கு லெசன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போது எதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ராகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம போன வாரம் மேஜர் ஸ்கேல்ஸில் அந்த 7 நோட்ஸ் பார்த்தோம். CDEFGAB இந்த 7 மேஜர் ஸ்கேல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ ஸ்கேல்ஸில் முக்கியமாக 2 ஸ்கேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது.
லோனியன், லிடியன், மிக்ஸோலிடியன், இது போல் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம அவ்வளோவும் நம்ம சாங்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஒரு 95% எல்லாமே மேஜர் அண்ட் மைனர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம வந்து சிம்பிளாக இது வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ மேஜர் ஸ்கேல்ஸ், மைனர் ஸ்கேல்ஸ், இது ரெண்டுலேயுமே எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இது ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்ம போன வாரம் மேஜர் ஸ்கேல்ஸ் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி வந்து மேஜர் ஷார்ப் ஸ்கேல்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 12 நோட்ஸ். 12 நோட்ஸ் என்னென்ன? சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி. இந்த 12 நோட்ஸ். போன வாரம் 7 நோட்ஸ் பார்த்தோம். மீதி ஒரு 5 நோட்ஸ் இருக்குது. என்னென்ன 5 நோட்ஸ்னால் சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். ஸோ இந்த 5 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம போன வாரம் பார்த்ததில் முக்கியமான விஷயத்தை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல்ஸ் எழுதும்பொழுது 3 விஷயம் சொன்னேன். நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். மேஜராக இருந்தாலும் மைனராக இருந்தாலும் நம்ம 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, இந்த ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப் அப்படின்னா என்ன, ஹாஃப் ஸ்டெப்னா என்ன, ஹோல் ஸ்டெப்னா என்ன, அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது ஃபார்முலா, அந்த WH ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 3வது 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஹாஃப் ஸ்டெப்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு படிக்கட்டு தாண்டணும். ஹாஃப் ஸ்டெப்னா அடுத்த படிக்கட்டு. ஸோ அதுதான் இங்கே. சரியா? ஸோ ஹாஃப் ஸ்டெப்பில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 4, 4லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா 5. ஸோ அதுபோல் ஹாஃப் ஸ்டெப்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம். ஸோ இப்போ ஹாஃப் ஸ்டெப். ஓகே, ஹோல் ஸ்டெப்னா ஒரு ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போது ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப்னா 1லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 3, 3லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 5, 5லேருந்து ஹோல் ஸ்டெப்னா 7. ஸோ அப்போ இது போல் வந்துடும். ஸோ இப்போ ஈவன் நம்பர்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா அடுத்த ஈவன் நம்பர் போயிடும். ஆட் நம்பர்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா அடுத்த ஆட் நம்பர் போயிடும். ஸோ அதை நம்ம ஞாபகம் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா. WWH, WWWH. Wனா ஹோல் ஸ்டெப், Hனா ஹாஃப் ஸ்டெப். அப்போது ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். ஓகே, ஸோ 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் எழுதுனது போல் இது போல் ஸ்டெப்ஸ் போட்டுடலாம். ஆனால் எக்ஸசைஸ் வந்து சில பேர் எழுதி அனுப்ப சொல்லும் பொழுது ஒரு ஸ்கேல் எழுதும் போது ஸ்டெப் போட்டிருந்தீங்க. அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு பேஜுக்கு நான் அது மாதிரி ஸ்டெப் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எழுதும் பொழுது ஒரு தடவை ஸ்டெப் போட்டிங்கன்னா போதும். அந்த ஒரு ஸ்டெப் வச்சே நீங்கள் 12 ஸ்கேலையுமே எழுதிடலாம். ஏன்னா ஒரு சிலர்லாம் திரும்ப அந்த ஸ்டெப்ஸை போட்டிருந்தீங்க. ஸோ அது அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு பேஜில் ஸ்டெப் எழுதிட்டு அடுத்த ஒரு பேஜில் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிடலாம் எல்லா ஸ்கேலும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சி ஷார்ப் மேஜர். ஓகே, ஸோ நோட் நீங்கள் இருந்ததுன்னா நோட் எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. சி ஷார்ப் மேஜர் ஸ்கேல். ஸோ மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். இதுதான் 12 மேஜர் ஸ்கேலுக்குமே. மைனர் ஸ்கேலுக்கு வேறு ஃபார்முலா வரும். ஓகேவா? இதே ஃபார்முலா தான் எல்லாருக்குன்னா, மைனரு கிடையாது, மேஜர். அதாவது 12 மேஜர் ஸ்கேலுக்குமே இந்த ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதை வச்சு எழுதிடலாம். ஓகே, ஸோ சி ஷார்ப், டபிள்யூக்கு முன்னாடி சி ஷார்ப் எழுதிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து போன வாரமே நிறையா பார்த்துட்டனால நான் கேட்குறேன், நீங்கள் வந்து என்ன வரும்னு கேட்குறேன். கமெண்ட்டு செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாருன்னு பார்ப்போம். சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னால் என்ன வரும்? டி ஷார்ப். பிரதர் டேவிட் சுபாஷ் டி போட்டிருக்கீங்க. மிஸ்டேக் தெரிஞ்சாயிருச்சா தெரியாமச்சா? இ ஃப்ளாட். ஜோஷுவா சதீஷ். ஓகே, மற்ற எல்லாருமே ஓவரால் டி ஷார்ப். ஸ்ரீஷாம் இ ஃப்ளாட். 2 பேர் இ ஃப்ளாட் சொல்லியிருக்கீங்க. ஆல்பர்ட் சந்தோஷ் டி. 2 பேர் டி சொல்லியிருக்கீங்க. 3 பேர் இ ஃப்ளாட்டா? ஓகே, ஸோ சில பேர் 2 பேர் டி சொல்லியிருந்தீங்க. அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ நல்லா கவனிங்க. சி ஷார்ப் 1ல் இருக்கா? 1லேருந்து ஹோல் ஸ்டெப். சிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஸோ சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா நெக்ஸ்ட்டு டி இருக்கா? டியை விட்டுட்டு அடுத்த படிக்கட் போகணும். அதாவது 2லேருந்து 4. அப்போ சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா டி ஷார்ப். சரியா?
சில பேர் இ ஃப்ளாட் போட்டிருந்தீங்க, இ ஃப்ளாட் வராது. ஏன் வராதுன்னா இ ஃப்ளாட் டி ஷார்ப் அதே கீ தான், பட் நம்ம சொன்னோம் இல்லையா 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். அப்போ சிக்கு அப்புறம் என்ன தான் வரணும், டி தான் வரணும். ஓகே, அப்போ நம்ம சி ஷார்ப்க்கு அடுத்தது டி ஷார்ப்னு தான் சொல்லணுமே ஒழிய அங்கே இ ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க ப்ராப்பராக மியூசிக் படித்தவங்க. சரியா? ஸோ நம்மளுமே ப்ராப்பராக மியூசிக் படிக்கிறோம். ஸோ லெட்ஸ் பி லைக் தட் ஒன். ஓகே, ஸோ அப்போது டி ஷார்ப் மொதல் டபிள்யூக்கில் டி ஷார்ப். ஓகே, ஸோ சில பேர் டி போட்டிருந்தீங்க, டி கிடையாது. ஹாஃப் ஸ்டெப்னா தான் டி வரும், ஹோல் ஸ்டெப்னா ஒரு படி தாண்டணும். இ ஃப்ளாட் சொல்லியிருந்தீங்க, இ ஃப்ளாட்டும் வராது, ஏன்னா சிக்கு அப்புறம் டி தான் வரணும். ஆனால் சேம் கீ தான், பட் we will call as D sharp in this place. இந்த பிளேஸில் D sharp தான் நம்ம சொல்லுவோம், have to say. ஓகே, அடுத்து D sharpல வந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? மூணு, 4, 5 எஃப் வந்திருக்கு, 6 எஃப். சார் திரும்பியே சொல்றீங்களா? டி ஷார்ப்ல இருந்து ஹோல் ஸ்டெப் அதானே கேட்டீங்க, இல்லை வேற எதுவும் கேட்டீங்களா? டி ஷார்ப்ல இருந்து ஹோல் ஸ்டெப் நிறைய எஃப் வந்திருக்கே, எல்லாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க நிறைய பேர் எஃப். ஆனால் கரெக்டாக இருக்கணும்ல, டக்குன்னு பண்ணுறது ஓகே. எஃப் ஃப்ளாட்டா? இ ஷார்ப் எஃப். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஃபார்முலா போட்டு எழுதும் பொழுது 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப சொல்கிறேன், என்னென்னா முதல்ல ஃபார்முலா நமக்கு எழுதிட்டோம், அது ஞாபகம் இருக்கும். இப்போது அடுத்து ஹெச் இருக்கா, டபிள்யூ இருக்கா? இப்போ டபிள்யூ இருக்குன்னா டபிள்யூவா மைண்டில் சொல்லி பார்க்கணும். டபிள்யூன்னா என்ன? டபிள்யூன்னா ஹோல் ஸ்டெப், ஒரு படிகள் தாண்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது, அப்புறம் தான் நீங்கள் ஸ்டெப்ஸில் போய் அந்த ஹோல் ஸ்டெப்பை அப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். அது வரிசையாக கரெக்டாக இருக்குதா, அதை 3ஐயும் பார்த்துட்டு தான் நம்ம எழுதணும். சரி, அப்போ நிறைய பேர் எஃப் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சி ஷார்ப், டி ஷார்ப், டிக்கு அப்புறம் என்ன தான் வரணும், இ வருமா எஃப் வருமா? 7 நோட்ஸில் சிடிஇஎஃப் இ தான் வரணும், அப்போ இ தான் வரணும். ஆனால் இப்போ நீங்கள் கீஸில் வாசித்தோம்னா எஃப் தான் வருது இல்லையா? அப்போ அது எப்படி சொல்லணும், எஃப்பை எப்படின்னு சொல்லலாம், இக்கு நெக்ஸ்ட்டு கீ தான் எஃப், இலேருந்து ஒரு ஷார்ப், அப்போது இ ஷார்ப். இ ஷார்ப்புன்னு, அப்போ இ ஷார்ப்புன்னு கீ இல்லையேன்னா எஃப் தான். நம்ம வாசிக்கும்போது எந்த வித்தியாசம் இல்லை, எஃப் தான் வாசிக்க போகிறோம். பட் சி ஷார்ப் மேஜர் ஸ்கேலில் எஃப் கீ வரும்பொழுது வி ஆல்வேஸ் கால் இட் ஆஸ் இ ஷார்ப். எஃப்னு சொல்லவே மாட்டாங்க, இ ஷார்ப்பு தான் நீங்கள் நோட்ஸ் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த ரூல் தான், 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். சரியா? ஸோ அப்போ டி ஷார்ப்பில் இருந்து ஹோல் ஸ்டெப் எஃப்க்கு போயிடுது, ஆனால் நம்ம எஃப் சொல்ல இ தான் சொல்லி ஆகணும். அப்போது இ ஷார்ப் சொல்லுவோம். அப்போ ரெண்டாவது டபிள்யூக்கு கீழே இ ஷார்ப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இ ஷார்ப்பில் வந்து ஹாஃப் ஸ்டெப், எஃப் ஷார்ப் ஜி. வாஷ்னி அபியா ஜி சொல்லியிருக்காங்க, மற்றெல்லாம் எஃப் ஷார்ப்பு. ஒரு ஜி 5 எஃப் ஷார்ப் வந்துடுது, 6 எஃப் ஷார்ப், 7 எஃப் ஷார்ப், 8, 9. பரவாயில்ல, எல்லாருமே கொஞ்சம் எஃப் ஷார்ப் சொல்லியிருக்கிறீங்க. சார் இன்னொரு வாட்டி क्वेश्चन. யா, இ ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப். ஸ்கேல் எழுதிருக்கீங்களா, வரிசையாக தான் அப்படியே கேட்டே வாங்க. யா, எஃப் ஷார்ப். ஓகே ஓகே ஓகே, ஸோ எல்லோரும் எஃப் ஷார்ப் சொல்லியிருக்கீங்க, கரெக்ட், எஃப் ஷார்ப் கரெக்ட். ஓகே, ஸோ ஏன்னா இ ஷார்ப்னா எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்பு, எஃப் ஷார்ப். நம்ம இங்கே இ போட்டிருக்கோமா, ஈக்கு அப்புறம் எஃப் தான் வரணும். அப்போ குழப்பமே என்ன, எஃப் ஷார்ப் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இ ஷார்ப், எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப், எஃப் ஷார்ப். ஸோ அப்போ எஃப் ஷார்ப், ஹெச்சுக்கு கீழே எஃப் ஷார்ப் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஷார்ப்பில் இருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? எஃப் ஷார்ப்பில் இருந்து ஹோல் ஸ்டெப்
G sharp. ஓகே குட். ஜி ஷார்ப், வெரி குட். எல்லாருமே கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. இந்த கேள்விக்கு யாருமே தப்பு பண்ணல. எல்லாம் ஏக இருதயத்தோடு ஒரே ஆன்சர் சொல்லியிருக்கிறோம். ஆமாம். ஓகே, ஸோ எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜி விட்டுட்டு ஜி ஷார்ப், எஃப்க்கு அப்புறம் ஜி தான் வரணும். அப்போ ஜி ஷார்ப்னு போட்டுக்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட், இப்போ ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஓகே, வெரி குட். இந்த கொஸ்டனுக்குமே எல்லோரும் ஏக இருதயத்தோடு ஒரே ஆன்சர் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏயை விட்டுட்டு ஏ ஷார்ப், அப்போ டபிள்யூ கீழே ஏ ஷார்ப் போட்டுக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் C. ஆனால் இங்கே ஏ ஷார்ப்க்கு அப்புறம் நம்ம சி எழுத முடியுமா? ஏக்கு அப்புறம் என்ன தான் வரணும்? 7 நோட் ஷுட் கம் இன் ஆர்டர் இருக்கு இல்லையா? அப்போ ஏக்கு அப்புறம் என்ன நோட்டு தான் வரணும்? பி தான் வரணும். ஆனால் அங்கே நமக்கு சி நோட் தான் வந்திருக்கு. அப்போ சியை வந்து பியை வச்சு தான் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நம்ம ஈக்கு அப்புறம் சொன்னோம் இல்லையா, டி ஷார்ப் இருந்து எஃப்க்கு போனதுக்கப்புறம் இ ஷார்ப்னு யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே போல் ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் சிக்கு போயிடுது. ஆனால் பிஏ சொன்னால பி ஷார்ப்னாலும் சி தான், நமக்கு பி தான் வரணும் இல்லையா? ஸோ அப்போது பி ஷார்ப் வாசிக்கிறப்ப சி தான் வாசிக்க போகிறோம். பி ஷார்ப்னாலும் சிஏ தான் அழுத்த போகிறோம், சின்னு சொன்னாலும் சிஏ தான் அழுத்த போகிறோம். பட் ஏன் நம்ம பி ஷார்ப்னு தான் சொல்லணுமானா, ஆமாம், இந்த 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. ஓகே, ஸோ லாஸ்ட்டு பி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப். பி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப், சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். சிம்பிளாக சொல்லணும்னா சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப், சி ஷார்ப். ஓகே, எல்லோரும் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. வெரி குட், குட், வெரி குட். ஓகே, ஸோ அப்போது சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் சி ஷார்ப், அப்போ ஹெச்சுக்கு கீழே சி ஷார்ப் எழுதிக்கோங்க. 1 2 3 1 2 3 4 5. சப்போஸ் அந்த ஃபிங்கர் நம்பர் வந்து வாசிக்க முடியல அப்படின்னா நம்ம வேறு யூஸ் பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4 அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து ஃபிங்கர் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் சொன்ன ஃபிங்கர் நம்பர் 1 2 3 1 2 3 4 5 அதை கொடுங்க. சில ஸ்கேல் வந்து வாசிக்க முடியாது தான், அந்த 1 2 3 1 2 3 4 5. அப்போ மட்டும் நீங்கள் உங்களுக்கு தகுந்தது போல் மாற்றிக்கலாம் அந்த ஸ்கேலில் மட்டும். ஓகே, இப்போ சி ஷார்ப் வந்து வாசிச்சுட்டு சொல்லுங்கள் 1 2 3 1 2 3 5 கரெக்டாக வருதா அப்படின்னு. 2 3 4 வரும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு டி ஷார்ப் மேஜர் ஸ்கேல். டி ஷார்ப் மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா எழுதிக்கோங்க. டி ஷார்ப் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் எஃப் வரும். ஆனால் நம்ம எஃப் எழுத முடியுமா? என்ன தான் வரணும் டிக்கு அப்புறம்?
ஓகே, ஸோ இ ஷார்ப் எஃப் தான் வருது, நம்ம டிக்கு அப்புறம் ஈன்னு தான் சொல்லணும். அப்போது எஃப்பை நம்ம இ ஷார்ப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம போன ஸ்கேல் எழுதுனோம்ல அதே மாதிரி தான். சரியா? அப்போ டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்பு இ ஷார்ப், அதாவது எஃப்க்கு வந்துடும். ஓகே, இப்போது சொல்லுங்கள் பார்ப்போம். விச் கீ யூஸ் ஃபார் இ ஷார்ப் பிரதர்? இ ஷார்ப்னா எஃப் தான், எஃப் கீ தான் நம்ம அழுத்த போகிறோம். சொல்லும்போது மட்டும் இந்த பேரை யூஸ் பண்ணுவோம். 2 பேர் வைப்பாங்க இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னால அது போல். ஓகே, இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் வரும், நம்ம போன கிளாஸில் பார்த்தது. போன கிளாஸ் இல்லை, முந்தின கிளாஸில் பார்த்தது. ஓகே, இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப், இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். F sharp. இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் எஃப்ஆ? இ ஷார்ப்னாவே எஃப்ல தானே இருக்கிறோம். F sharp. எஃப் ஷார்ப்னா அது ஹாஃப் ஸ்டெப் தானே. இப்போ இ ஷார்ப்னா எஃப், எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா தானே எஃப் ஷார்ப் போகும். ஹோல் ஸ்டெப்னா எங்கே போயிடும்? ஓகே, ஸோ நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. நான் டபுள் ஷார்ப் டபுள் ஃப்ளாட்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இப்போது முந்தின கிளாஸ், செகண்ட் கிளாஸில் இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். நம்ம எதுக்காகனா இந்த 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். அப்போது ஈக்கு அப்புறம் என்ன தான் வரணும்? எஃப் தான் வரணும். ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு? ஜி வந்திருக்கு. அப்போது எஃப்லேருந்து ஒரு ஷார்ப்னா எஃப் ஷார்ப்பு, எஃப் டபுள் ஷார்ப்னா ஜிக்கு வந்துடும். அப்போது ஜினாலும் எஃப் டபுள் ஷார்ப்னாலும் அதே கீ தான். ஓகே, ஸோ நமக்கு எஃப்னு சொல்லணுங்கிறனால நம்ம ஜியை எஃப் டபுள் ஷார்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது எஃப் டபுள் ஷார்ப். ஓகே, ஸோ இப்போ எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி. இப்போ ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? எஃப் டபுள் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா ஜி ஷார்ப் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. யா, ஸோ எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி, ஜிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் ஜி ஷார்ப். நம்ம ஜி ஷார்ப் அப்படியே போட்டுடலாம், ஏன்னா எஃப் வந்துருக்கு, எஃப்க்கு அப்புறம் ஜி தான் வரணும் இல்லையா. இந்த ஷார்ப் வரும் பொழுது நமக்கு 7 நோட்ஸ் வரிசையாக வருது அப்படின்னா நம்ம எந்த யோசிக்கவும் தேவையில்லை. நம்ம ஜி ஷார்ப் ஏ ஷார்ப்பும் போட்டே போயிடலாம். 7 நோட்ஸ் ஆர்டரில் வரல அந்த இடத்துல அப்படின்னா தான் நம்ம டபுள் ஷார்ப் பண்ணணுமா இல்லை இ ஷார்ப்னு போடணுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகே, ஸோ அப்போது ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா ஜி ஷார்ப். ஜி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்பு ஜி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப், சாரி ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? A. ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஏவா? ஏ ஷார்ப். யார் ஏ சொன்னது? ஜோஷுவாவா? A sharp. ஏ ஷார்ப். யார் ஜெரோமின் பால் ஆன்சர் பண்ணது? Joshua. ஜோஷுவாவா? ஓ, ரம்யா நேமில் இருக்கா? அதான் வாய்ஸ் தெரியுதே, பூனைக்குட்டி வாய்ஸ் மாதிரி. சரி, ஓகே, நம்ம கிளாஸுக்குள்ளே வருவோம். ஜி ஷார்ப். ஓகே, ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஏ ஷார்ப். ஆமாம், ஹோல் ஸ்டெப்னா ஒரு ஸ்டெப் தாண்டணும். ஓகே, ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்பு என்ன வரும்? பி ஷார்ப். பி ஷார்ப். ஸோ ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஏ ஷார்ப்க்கு அப்புறம் சி வந்துடுது, ஆனால் ஏக்கு அப்புறம் பி தான் வரணும். அப்போ சியை நம்ம பி ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் பி ஷார்ப். இப்போ பி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்ன வரும்? பி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்
பி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப். ஓகே, நம்ம அந்த இ ஷார்ப் வந்து யூஸ் பண்ண மாதிரி தான். இப்போது பி ஷார்ப்னா சி, சிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டிக்கு போயிடும். நமக்கு சிங்கிறதான் பி ஷார்ப்புக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சி தான் வரணும் இல்லையா? அப்போது சி, சி ஷார்ப், சி டபுள் ஷார்ப்னா தான் டிக்கு போகும். அப்போது சி டபுள் ஷார்ப். ஆனால் வாசிக்கிறப்ப டிஏ தான் வாசிக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப குழப்புது, டபுள் ஷார்ப்லாம் குழப்புதுன்னா நீங்கள் இது கீழே ப்ராக்கெட்டில் நீங்கள் டின்னு போட்டுக்கலாம். எஃப் டபுள் ஷார்ப் போட்டிருக்கோமா, கீழே ப்ராக்கெட்டில் ஜின்னு எழுதிக்கோங்க. சி டபுள் ஷார்ப்பு கீழே டின்னு எழுதிக்கோங்க. பி ஷார்ப்புக்கு கீழே சின்னு எழுதிக்கோங்க. நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக எப்படி புரியுதோ மேலேயோ கீழேயோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கலாம். சரியா? ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அப்போ சி டபுள் ஷார்ப் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ சி டபுள் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப். சி டபுள் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குது? சி டபுள் ஷார்ப்னா டி. அப்போ டிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் டி ஷார்ப். ஓகே, ஸோ இதுதான் டி ஷார்ப் மேஜர் ஸ்கேல். டி ஷார்ப், இ ஷார்ப், எஃப் டபுள் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி ஷார்ப், சி டபுள் ஷார்ப், டி டபுள் ஷார்ப். சாரி, டி டபுள் ஷார்ப் முடியும், டி ஷார்ப். ஓகே, ஸோ நம்ம சி ஷார்ப், டி ஷார்ப் போட்டிருக்கோம். இன்னும் 3 இருக்குது, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். இந்த 3 ஹோம்ஒர்க். சரியா? எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப் மேஜர் ஸ்கேல். இது 3 ஹோம்ஒர்க்கு எழுதி எனக்கு பர்சனலாக அனுப்பும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட் பார்க்க போகிறோம். அதாவது சி ஷார்ப்னாலும் டி ஃப்ளாட்னாலும் அதே ஸ்கேல் தான், அதே நோட்ஸ் தான் வரப்போகுது. பட் நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது இப்போ சி ஷார்ப்புக்கு சி ஷார்ப், டி ஷார்ப் அப்படி சொன்னோம் இல்லையா? டி ஃப்ளாட் சொல்லும்போது டி ஃப்ளாட், இ ஃப்ளாட் அந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ அந்த நோட்ஸ் நமக்கு தெரியணும். ஏன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் சாரி, ஒரு நிமிஷம். I'll take break. ஓகே, ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ ஹையர் ஸ்டடீஸ் போகணும் மியூசிக்லேயே அப்படி நீங்கள் நோட்ஸ் படிக்கிறீங்க, இல்லை வெஸ்டர்ன் மியூசிக்கில் இன்னும் ப்ராப்பராக மியூசிக் தியரி போகிறீங்க அப்படின்னா இந்த சில ஸ்கேல்ஸ் வந்து இப்போ சி ஷார்ப் இருக்கா, இப்போது டி ஷார்ப் இருக்குது. இப்போ டி ஷார்ப் இங்கே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டி ஷார்ப் ஒரு ஷார்ப்பு, இ ஷார்ப்பு 1 2, அப்புறம் எஃப் டபுள் ஷார்ப்பு, அப்புறம் 2 ஷார்ப்பு, ஜி ஷார்ப்பு இன்னொன்று வருது, அப்புறம் ஏ ஷார்ப்பு, பி ஷார்ப்பு, சி டபுள் ஷார்ப், டி ஷார்ப். மொத்தம் 10 வரும். 10 ஷார்ப்பு கணக்கு வருது இல்லையா? இந்த மியூசிக் ஷீட் போடுவோம் இல்லையா, கோடு கோடாக போட்டு குச்சாக நோட்ஸ் எழுதுவோம் பாருங்கள். அதில் இந்த ஷார்ப்பு ஃப்ளாட்டாக கனெக்ட் பண்ணி தான் ஸ்கேல்ஸுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ டி ஷார்ப் மேஜர்னால் டி ஷார்ப் நம்மளாம் போட மாட்டாங்க, பேர் இருக்காது, இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ அப்போ வந்து எதுவும் கொஸ்டின் இருக்கா பிரதர்? ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்களா? அந்த இ ஷார்ப்லாம் நம்ம இது பண்ணுறோம்ல, அது குழப்பம் அதிகமாக வராது. அது மாதிரி எதில் கேட்குறீங்க? புரியல. அந்த கீஸையை வந்து நம்ம ஷார்ப்பாக யூஸ் பண்ணுறோம்ல, நார்மலாக ஷார்ப் பண்ணுறது மேலே வர்றது தான் ஷார்ப்னு சொல்லுவோம். ஆமாம், கீழே இருக்கிறது வந்து இல்லை ஸ்கேலாக, மேலே வர்றது நம்ம பிளாக் கீஸ் வந்து ஷார்ப்பாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கீயே வந்து நீங்கள் ஷார்ப்பியா இப்போ பேர் ஒன்றுத்துக்கே வந்து 4-5 பேர் மாறி மாறி வரப்போ கன்ஃபியூஸ் ஆகாது? கன்ஃபியூஸ் ஆகும் தான், கொஞ்சம் டஃப் தான். அதனால தான் இது வந்து என்னென்னா 2 வகையாக நம்ம பார்த்தோம். இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக குழம்பும். என்ன அப்படின்னா, ஒன்று ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப்பு ஃப்ளாட்னா என்ன, ஜென்ரலாக மியூசிக்கில் ஒரு நோட்லேருந்து அடுத்து போகிற அதாவது ஹையர் ஆகிட்டே போகிற எல்லா நோட்டுமே ஷார்ப்பு தான் ஒரு நோட்டை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து லோவர் ஆகிட்டு வர எல்லாமே ஃப்ளாட். இது ஜென்ரலாக மியூசிக்கில் இருக்குது ஒன்று. இப்போ அந்த நோட்ஸுக்கு நேம் வைக்கிறாங்க இல்லையா, 7 நோட்ஸுக்கு சிடிஎஃப்ஜி ஏபின்னு வச்சுட்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக வந்து அந்த 5 நோட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு யூனிக்காக நேம் வைக்காமல் இந்த ஷார்ப்பு ஃப்ளாட்டுங்கிறத வச்சே அவங்க அழைச்சிட்டாங்க. இப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு கற்பிக்கு இருக்கா, அதை சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட். இதனால் என்ன ஆகும்னா நம்ம 2ஐயும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே குழம்பும். ஆனால் அது ப்ராப்பராக தனித்தனியாக வச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு தியரி மாதிரி தானே. ஸோ நம்ம மேலே படிக்கிறப்ப ஏன்னா இப்போ நம்ம இந்த டேர்ம் சொல்கிறோம்ல எஃப் டபுள் ஷார்ப், இப்போ நீங்கள் மியூசிக்கில் ரொம்ப ஹையராக படிக்கிறீங்கன்னா இப்படி தான் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ எஃப் டபுள் ஷார்ப் போல் ஜி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாலும் அதே தான் வாசிக்க போகிறோம், வாசிக்கிறதுல வித்தியாசம் இல்லை. பட் ஒரு மியூசிக்கை ஸ்ட்ரக்சராக படிக்கும் பொழுது எழுதுகிறோம் இல்லை படிக்கிறோம் இல்லை டெஸ்ட்டில் எக்ஸாம் அந்த மாதிரி போகும் பொழுது இந்த மாதிரி தான் நேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2 விதமாக புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக மியூசிக்கில் ஷார்ப் ஃப்ளாட்னா என்ன, ஸோ அதை தனியாக வச்சுக்கணும். 2வது கீபோர்டில் அந்த நோட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது ஷார்ப்பு ஃப்ளாட்டு எப்படி, ஏன்னா கீபோர்டில் பார்க்குறப்ப இ ஷார்ப்னு கீ கிடையாது அப்படின்னும். இ ஷார்ப்னு கீ கிடையாது, ஏன்னா ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு கருப்பு கீ இல்லை. ஆனால் இ ஷார்ப் அப்படின்னு சொன்னால் நம்ம ஐயோ கீன்னு சொல்ல முடியாது, எஃப்பை தான் வாசிக்கணும். ஏன்னா ஜென்ரலில் மியூசிக்கில் இ ஷார்ப்னா ஈக்கு நெக்ஸ்ட்டு கீ. ஸோ அந்த கணக்கு. ஸோ இது 2யுமே தனித்தனியாக தான் பேரலாக பார்க்கணும். 2யும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? ஸோ ஸ்கேல்ஸ் எழுதுகிறப்போ நம்ம இதை வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு சாங் வாசிக்கிறதுக்கு எனக்கு இனஃப், நான் வந்து மேலே போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் வேறுமே கூட எழுதிக்கலாம். அதாவது எப்படி எழுதினா நீங்கள் டி ஷார்ப்பு எஃப் ஜி அந்த கூட எழுதிக்கலாம். ஏன்னா வாசிக்கிறப்ப வித்தியாசம் இல்லை, ஒன்றும் தப்பு பண்ணலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு கோ ஹையர் ஸ்டடீஸ் இல்லை ப்ராப்பராக போகணும், ஸோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் இந்த டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போ அப்கிரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்காது. இல்லைன்னா என்னடா இதெல்லாம் சொல்லவே இல்லை புதுசாக இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த மியூசிக் ஷீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எத்தனை நோட்ஸ் ஃப்ளாட் இருக்குது, 3 ஃப்ளாட்னா 3 ஃப்ளாட் சிம்பிள் மட்டும் இருக்கும். டி மேஜருக்கு 2 ஷார்ப் வருதா, அப்போ 2 ஷார்ப் சிம்பிள் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி எழுதுவாங்க. அப்படி எழுதும் பொழுது 10 ஷார்ப்புக்கு 10 ஷார்ப் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டி ஷார்ப்புக்கு ஸ்கேலில் ஒரு பாட்டு இருக்குன்னா அதை இ ஃப்ளாட்டு ஸ்கேல் எழுதுவாங்க. இ ஃப்ளாட்டில் எத்தனை ஃப்ளாட் வருதோ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நமக்கு ஷார்ப் நோட்ஸும் நேம் தெரிஞ்சு ஃப்ளாட் நோட்ஸும் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஒரு சாங்ஸ் எழுதும் பொழுதோ நோட்ஸ் எழுதும் பொழுதோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டி ஃப்ளாட் பார்க்க போகிறோம். டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல், அதே போல் ஃபார்முலா போட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. டி ஃப்ளாட்லேருந்து அதே நோட்ஸ் தான், சி ஷார்ப் ஒரே நோட்ஸ் தான் வரும், வாசிட்டு அதே நோட்ஸ் தான். ஆனால் சொல்கிற பேர் தான் நம்ம பண்ணுறோம், சி ஷார்ப் போல் டி ஃப்ளாட்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஜஸ்ட் டு நோ தட் திங்ஸ். ஸோ ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொல்கிறது போல் ஸ்கேல்ஸை வச்சு தான் கார்டு பில்ட் ஆகும், ஸ்கேலை வச்சு தான் ஒரு இன்ட்ரோ வாசிக்கிறது இல்லை பாட்டோட நோட்ஸு எல்லாமே ஸ்கேல் தான், அடிப்படையை வச்சு தான். ஸோ நம்ம ஸ்கேல் நல்லா தரவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லாவே நம்ம நிறைய விஷயத்த வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸ்கேல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ டி ஃப்ளாட்டில் மேஜர் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஓகே, கமெண்ட்டில் பண்ணுங்கள். டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப். டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் 4 பேர் இ ஃப்ளாட் சொல்லியிருக்காங்க. ஓகே, டைம் ஆச்சு, நம்ம இன்னும் ஒரு ஸ்கேலை பார்த்துட்டு முடிச்சோங்க. ஸோ இ ஃப்ளாட். ஓகே, ஸோ அப்போ டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் இ ஃப்ளாட். ஹோல் ஸ்டெப்னால் ஒன்று தாண்டணும் இல்லையா? அப்போ மொதல் டபிள்யூ கீழே இ ஃப்ளாட் எழுதிக்கோங்க. அடுத்து இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா இயை விட்டுட்டு எஃப்க்கு போயிடும். நமக்கு ஈக்கு அப்புறம் எஃப் தான் வரணும் இல்லையா? அதனால் எஃப்னே போட்டுக்கலாம். எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப், எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் எஃப் ஷாருக்கு போகும். ஆனால் நம்ம எஃப்க்கு அப்புறம் திரும்ப எஃப் ஷார்ப் சொல்ல முடியாது, ஜி தான் வரணும் இல்லையா? அப்போ அங்கே எஃப் ஷார்ப்புக்கு பதிலாக ஜி ஃப்ளாட்னு தான் சொல்லுவோம். ஸோ ஜி ஃப்ளாட். ஜி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஏ ஃப்ளாட். ஏ ஃப்ளாட்லேருந்து ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் பி ஃப்ளாட். பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் நமக்கு சி வந்துடும். பிக்கு அப்புறம் சி தான் வரணும், அப்படியே போட்டுக்கலாம். சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் டி ஃப்ளாட். ஓகே, ஸோ இப்போ டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல், டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட். நீங்கள் வாசிக்கும் பொழுது எந்த வித்தியாசமும் இருக்காது. சி ஷார்ப் மேஜர்னு வாசித்தாலும் டி ஃப்ளாட் மேஜர்னு வாசித்தாலும் அதே தான் வாசிக்க போகிறோம். ஓகேவா? ஆனால் அந்த டேர்ம் வந்து வேறு சி ஷார்ப் போல் டி ஃப்ளாட்னு சொல்கிறோம். ஸோ அது ஜஸ்ட் பேரை தான் சொல்கிறோம்.
சரிங்களா. ஆனால் அந்த நோட்ஸ் எழுதும் பொழுது நம்ம ஞாபகம் வச்சு நம்ம மைண்டில் ஏறணும். இந்த ஃப்ளாட், இ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், ஹோல் ஸ்டெப்லாம் நமக்கு நல்லா மைண்டில் ஏறினுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மியூசிக் ஷீட் படிக்கிறோம், நோட்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏன்னா நோட்டேஷன்லாம் போகிறப்ப இந்த டேர்ம் தான் ப்ராப்பராக ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த 7 நோட் ஷுட் கம் இன் ஆர்டர்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப, என்னை சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறதுனால. சரி, ஓகே. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துடலாம். இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல், அதே போல் ஃபார்முலா போட்டுக்கோங்க. இ ஃப்ளாட் எழுதிக்கோங்க. ஓகே, நான் வேகமாக சொல்லிகிட்டே போயிடுறேன். ஏன்னா ஓரளவுக்கு எல்லாருமே தெரியுது, நமக்கு டைம் இல்லாதனால பார்த்துட்டு போயிடலாம். இ ஃப்ளாட், இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப். சரியா, இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா எஃப். நமக்கு ஈக்கு அப்புறம் எஃப் தான் வரணும், அதனால் எஃப் போட்டுடலாம். எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்பு ஜி, ஈஸியாக போட்டுடலாம். ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்பு ஜி ஷார்ப். ஆனால் ஜி ஷார்ப்னு சொல்ல முடியாது இல்லையா, ஜிக்கு அப்புறம் இன்னொரு ஜி வராது, ஏ தான் வரணும். அப்போ ஜி ஷார்ப்புக்கு இன்னொரு பேர் ஏ ஃப்ளாட். ஆள் ஒரே ஆள் தான், பட் கூப்பிட்றது மட்டும் இந்த பேரை யூஸ் பண்ணோம், ஏ ஃப்ளாட். ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்பு பி ஃப்ளாட். பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்பு சி. சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்பு டி. டியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்பு இ ஃப்ளாட். ஓகே, இப்போ இ ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளாட் வருது? இ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். அந்த கடைசியாக இ ஃப்ளாட்டுக்கு அது ரிப்பீட்டேஷன் தான், அதை கவுண்ட் பண்ண மாட்டோம். அப்போது 3 ஃப்ளாட். ஆனால் டி ஷார்ப்பு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இதே நோட்ஸ் தான். டி ஷார்ப்பில் 9 ஷார்ப் கிட்ட வந்துச்சு, 9 10 ஷார்ப் மாதிரி வந்துச்சு, 9 ஷார்ப். அப்போ ஷீட் மியூசிக்கில் 9 ஷார்ப் போகிறப்பல என்ன பண்ணுவாங்கன்னா, டி ஷார்ப்பில் ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா இ ஃப்ளாட் மேஜர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போ 3 ஃப்ளாட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஷீட் மியூசிக்கில். ஒரு இதுலேயும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நான் அந்த ஷீட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இ ஃப்ளாட் மேஜர் தான் சொல்லிக்குவாங்க, டி ஷார்ப்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ரெண்டுக்கும் ஒரே நோட்ஸ் தான் வாசிக்க போகிறோம். அப்போ டி ஷார்ப்னு சொல்லும்போது 10 ஷார்ப் 9 ஷார்ப் வருது. அப்போ அதை சொல்லாமல் இ ஃப்ளாட்டுன்னே சொல்லி வாசிச்சிடுவாங்க. பட் ஒரே ஆள் தானே, நோட்ஸ் ஒரே நோட்ஸ் தான். பட் அதை எதுக்காக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கம்ஃபர்டபிலிட்டிக்காக, அதை குறித்து தான் மற்ற ஸ்கேலுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, மற்றபடி வாசிக்கிறப்ப அதே ஸ்கேல் தான். இப்போ எக்ஸசைஸ் வாசித்து அனுப்புகிறோம் இல்லையா, இப்போது 7 நோட்ஸ் 7 ஸ்கேல்னு வாசித்தோம். இப்போ இது 5 ஸ்கேல், இது 5மே வாசித்து அனுப்பணும். இப்போ 5 ஷார்ப்பு 5 ஃப்ளாட்னா 10 வாசிக்கணுமா? அப்படி இல்லை, 5 தான் ஆக்சுவலாக. பேர் தான் நமக்கு 2 பேர் இருக்கனால திரும்ப அதை தனித்தனியாக எழுதுவோம் ஒழிய, வாசிக்கிறப்ப ஜஸ்ட்டு இந்த 5 சி ஷார்ப்னாலும் டி ஃப்ளாட்னாலும் அதே தான் வாசிக்க போகிறோம். சரியா, சரி, ஓகே. அப்போ இதுலேயுமே ஹோம்ஒர்க் என்ன எழுதணும் அப்படின்னா, ஜி ஃப்ளாட்டு, ஏ ஃப்ளாட்டு, பி ஃப்ளாட்டு, 3 ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல். ஓகே, ஸோ அப்போ ஹோம்ஒர்க் வந்து ரைட்டிங் அசைன்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, சி ஷார்ப், டி ஷார்ப் நம்ம எழுதிட்டோம். எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். ஓகே, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப் மேஜர் ஸ்கேல் எழுதணும் ரைட்டிங் அசைன்மெண்ட். அதே போல் ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், இந்த 3 ரைட்டிங்கில் எழுதி எனக்கு பர்சனலாக அனுப்பிடுங்க. சரியா, வாசித்து அனுப்புகிறது வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் 5 ஷார்ப் ஸ்கேல். ஓகே, 5 ஷார்ப் ஸ்கேல், அதை வந்து நீங்கள் வாசித்து எடுத்து அனுப்புங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டும் வாசிக்க டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறது முடியல அப்படின்னு, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா ரைட் ஹேண்ட் மட்டும் அனுப்புங்க. ஓகேவா, ஆனால் ரைட் ஹேண்ட் மட்டும் போது கண்டிப்பாக அனுப்பணும். ஓகேவா, ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அனுப்புங்க. இப்போ இந்த போன வாரம் 7, இந்த வாரம் 5, 12க்கு 12 அனுப்பணும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் அனுப்புங்க. ரொம்ப அனுப்ப முடியல அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் ரைட் ஹேண்டு மட்டும் அனுப்பினா போதும். சரியா, அப்போ எல்லாருமே அப்படி அனுப்பிடாதீங்க, அப்பாடா ரைட் ஹேண்டு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு எல்லோரும் ட்ரை பண்ணாதீங்க. டைம் இல்லை, பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன். ஏன்னா 2 ஹேண்ட் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது தான். ஸோ ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் மட்டுமாவது 12 ஸ்கேலுக்குமே அடுத்த வாரத்துக்குள்ளே அனுப்பிடுங்க. சரியா, ஓகே. ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கா? இந்த மேஜர் ஸ்கேல் பார்த்தோம், 12 ஸ்கேல் பார்த்தோம், ஷார்ப், ஃப்ளாட், டபுள் ஷார்ப். டபுள் ஃப்ளாட் இதில் வரல, நமக்கு மைனரில் போகும்பொழுது டபுள் ஃப்ளாட் பார்ப்போம். எப்படி டபுள் ஷார்ப் பார்க்குறோமோ அதே போல் டபுள் ஃப்ளாட், அது நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், அடுத்த 2 கிளாஸில்.
ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? சரி, நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்தப்போ ஒரு இது பார்த்தோம் இல்லையா, ஏன் வந்து நோட்ஸ் எல்லாம் சீல் ஆரம்பிக்குது அப்படின்னு. ஏன்னா ஏபிசிடின்னு ஆரம்பிக்கிறப்ப ஏ தான் ஃபஸ்ட் நோட்டு, அப்போது ஏன் சீல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ அதுக்கு ஒரு 3-4 காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரேகோரியன் சாண்ட், அதாவது அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் இந்த சாண்டிங்வாங்கள்ல ஒரு பல்லவியோ நம்ம திரும்ப அந்த ராகத்தை சொல்லிவிட்டு ரிப்பீட் பண்ணுறது மந்திரம் ஓதுற மாதிரி. அந்த மந்திரம் அந்த சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோனியன் மோட் அப்படின்னா, லோனியன் மோட் அப்படின்னா சீல அந்த ஆரம்பிக்கும், CDEFGAB. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஸ்கேல் இருக்கும். ஸோ இதுதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லோனியன் மோட் யூஸ் பண்ணால சி இது வந்து அதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நேச்சுரல் நோட்ஸ், இது வந்து இப்போ பியானோ இருக்குது இல்லையா, பியானோவில் பார்த்திங்கன்னா ஒயிட் கீஸ் வரிசையாக இருக்கும், அப்புறம் பிளாக் கீஸ் இருக்கும். இந்த ஒயிட் கீஸ் வந்து இந்த ஒரு பேட்ச் இருக்குது இல்லையா, அந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு இந்த இன்னும் வந்து இப்போ சி மேஜர் ஸ்கேல் இருக்குல்ல, சி மேஜர் ஸ்கேலில் தான் ஷார்ப்பும் இருக்காது, ஃப்ளாட்டும் இருக்காது. நம்ம சீல ஆரம்பித்தா ஃபுல்லாக ஒயிட் கீஸ் வரும். அப்போது எக்ஸசைஸ் வாசிக்கிறதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஷார்ப்லாம் போகாதனால. ஓகேவா? ஸோ ஒன்று. அதே போல் இந்த பியானோ லே அவுட் அதுக்கு சொல்லும் பொழுதும் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏ வந்து ஏக்கு பதிலாக சி வந்து ஸ்டார்டிங் நோட்டாக ஆயிடுச்சு. ஸோ அதுவாக தான் காரணம், பெரிய ஒரு காரணம் கிடையாது. சில பேர் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்வாங்க, இல்லை அது அப்படின்னால சீன்வாங்க, அப்புறம் C++ ஜாவா அதனால் சீன்வாங்க, அப்போல்லாம் ஒரு காரணமும் இல்லை. லேர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் வாசிக்கிறதுக்கு சி மேஜரில் தான் இந்த எல்லாம் இருக்கும். மைனர் ஸ்கேல்லையும் ஒன்று வரும் அப்படி, ஆனால் இந்த மேஜர் தான் நிறையா யூஸ் பண்ணாங்க லேர்ன் பண்ணுறது. ஏன்னா மேஜர் தான் பார்த்திங்கன்னா ஹாப்பி மூடு, அப்புறம் நல்லா என்டர்டெயின் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே மேஜர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. மைனர் ஸ்கேல்ஸ் வந்து இந்த சோகமான பாட்டு இதுக்கெல்லாம் வந்து மைனர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து மேஜர்னாவே ஹாப்பி, மைனர்னாவே சோகம்னா அப்படி கிடையாது, அதிகமாக அதில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டியூன் அப்படி இருக்குது. அந்த டியூன் வந்து கொஞ்சம் மைனர் ஸ்கேல் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த சேட் மியூசிக் எல்லாம் இருக்குது. இந்த மேஜர் ஸ்கேல் வந்து ஒரு ஹாப்பி மூடு கொடுக்குது, மூடு கொடுக்கும் தான். பட் அது வந்து 100% அப்படி கிடையாது. மேஜர்லேயும் சோக பாட்டு இருக்குது, மைனர்லேயும் சோக பாட்டு இருக்குது, சரிங்களா. ஆனால் அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஜரில் நிறையா ஹாப்பி, பாப்பு, ஸ்ட்ராங், ராக் இந்த மாதிரி மூடில் போகும். மைனரில் வரும்போது அதிகமாக வந்து இந்த சேடு, எமோஷ்னல் இதெல்லாம் அதில் இருப்பாங்க, சரிங்களா. ஸோ அப்போ மேஜர் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அப்போ சி மேஜரில் தான் ஃபுல்லாக ஒயிட் கீஸு, ஷார்ப்பு ஃப்ளாட்டே வராது. அப்போ வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிறதுனால அவங்க அதே என்ன பண்ணிட்டாங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சு கீபோர்டு எல்லாம் பில்ட் பண்ணனால சி ஸ்டார்டிங்கை வச்சு அதை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நமக்கு சி வந்து ஸ்டார்ட் ஆகுது, சியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாமே அதை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு டெக்னீஷியன்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா. ஓகே. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? எல்லோரும் நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். ஸ்கேல்ஸ் வந்து இப்போ முடிச்சிட்டோம், 12 ஸ்கேலுமே. நம்ம சனிக்கிழமை முடிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னொரு கெடுப்போம், இதே ரிவிஷன் பார்ப்போம். சப்போஸ் எனக்கு புரியல, இல்லை வந்து சில விஷயம் கரெக்டாக தெரில, இல்லை டபுள் ஷார்ப் வந்து சில இடத்துல எப்படி வந்துச்சு, நமக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, ஒரு ரிவிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை ஜாயின் பண்ணலாம், சரியா. நம்ம போன வாரம் 7 மணிக்கு உட்காந்தோமா, ஸோ அதே டைம் கூட வச்சுக்கலாம், சாட்டர்டே 7 to 8. ஓகே. ஸோ அதே டைம் நீங்கள் பிளான் பண்ணலாம். இல்லை நீங்கள் மார்னிங்கில் எப்படியா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் இருந்தால் கூட ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ நம்ம வந்து பண்ணலாம், சரியா. ஸோ அவங்க மொத்தம் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், அதுக்காக தான். சரி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், வேறு ஒரு டைமில் இப்போ சனிக்கிழமை 6 to 7 to 8 நீங்கள் ஃப்ரீயாக இல்லைன்னா, எனக்கு டைமில் ஃப்ரீயாக இல்லை, எனக்கு அதுக்கு கொஞ்சம் புரியும் இல்லைன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நம்ம மற்ற நேரம் கூட எப்போயாவது ஈவினிங்லேயோ இல்லை மார்னிங்லேயோ நம்ம வந்து எனக்கு திரும்ப கனெக்ட் பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒருத்தராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஆள் இருந்தாலும் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஒதுக்கி நான் செய்கிறேன், சரியா. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டா தான்
அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கேல்ஸ் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல் இதை வச்சு தான் கார்டு, இதை வச்சு தான் பாட்டோடைய நோட்ஸு, இதை வச்சு தான் எல்லாமே நம்ம போகும்பொழுது பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு டவுட்ஸு அப்புறமா வந்தால் கூட குரூப்பில் நீங்கள் கேளுங்க. அசைன்மெண்ட்ஸ் நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன், நான் சொல்கிறேன், மறந்துட்டேன். சரி, ஓகே. வேறு ஒன்றும் இல்லை. அசைன்மெண்ட்ஸ் அனுப்பாதவங்க சீக்கிரம் அனுப்பிடுங்க. ஏன்னா போக போக அசைன்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதனால் குடும்பம் வரைக்கும் அந்தந்த வாரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, சரிங்களா? ஏன்னா போக போக கொஞ்சம் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கிறனால சேர்த்து வச்சிங்கன்னா தலைவலி ஆகி போகிறோம். அப்புறம் உங்களுக்கு வந்து எரிச்சல் ஆயிரும், என்னடா அதை அப்படின்ற மாதிரி. ஸோ சரி, வச்ச பற்றி நம்ம நிறைய செய்யலாம். எங்களை நேச நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட சில காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, அநேக காரியம் உண்டு. அது நேர்த்தியாக கற்றுக்கொண்டு உம்முடைய நாம் மகிமைக்காக ஒரு பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.